Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் சாத்தியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் நான் என்னுடைய ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸை நான் இந்த டைமில் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் மிக 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 நன்றியை கோடான கோடி நன்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் நான் ரீச் ஆகிருக்க மாட்டேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸை நான் வீட்டில் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, வீட்டில் இருக்கிற தேவையில்லாத திங்ஸை இமீடியட்டாக டீக்ளட்டர் பண்ணி தேவை எது தேவையில்லை எது அப்படின்னு பார்த்துட்டு தேவையில்லாதது உடனே குப்பையில் போடுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் என்னுடைய அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். ஸோ தேவையில்லாத திங்ஸை இமீடியட்டாக தூக்கி போடுங்க. டிப் நம்பர் 2, வீட்டில் காலையிலையும் ஈவினிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்சென்ஸ் ஸ்டிக், அதாவது ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறனால அந்த மனம் வீடு ஃபுல்லாக நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ காலையிலையும் சாயந்தரையும் நிறைய இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ அந்த ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் ஊதுபத்தி ஏற்றலாம். அதே போல் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வீட்டில் நம்ம சாம்பிராணி புகை போடுறதுனாலையும் இந்த நெகட்டிவிட்டியை வெளியேற்றலாம். டிப் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லா ரூம்லேயுமே விண்டோஸை ஓப்பன் பண்ணி வைங்க. காலையில் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி வெளியில் போகும். வெளியிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் வீட்டுக்குள்ளே வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஏர்னால பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியில் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த விண்டோ வழியாக உள்ளே வரும். மஸ்கிட்டோ ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க காலையில் மட்டும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உடனே கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் தேவையில்லாத உடைந்த பொருட்கள், அப்புறம் யூஸ் பண்ணாத சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அப்புறம் வால் கிளாக், கண்ணாடி பொருட்கள் உடஞ்சது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எந்த யோசனையும் பண்ணாமல் இமீடியட்டாக தூக்கி போடுங்க. இந்த மாதிரி புரோக்கன் ஐட்டம்ஸ்னால நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வீட்டுக்குள்ளார வருது. ஸோ இதை பார்த்துட்டு இமீடியட்டாக வெளில தூக்கி போடுங்க. அப்புறம் 5th டிப் பார்த்தோம் அப்படின்னா, ரீஅரேஞ்ச் திங்ஸ். அதாவது வீட்டில் ஒரு பொருள் வைத்த இடத்துலையே ஒரு 60 நாள் இருந்தது அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வீட்டில் ஒவ்வொரு திங்ஸையுமே அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் ஆகுது நகர்த்தி வைங்க. இப்போ ஒரு சேர் இருக்குது அப்படின்னா ஒரு 3 months ஒன்ஸ் அந்த சேரை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறனால இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப் நம்பர் 6 பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன மாதிரி வீட்டில் ராக் சால்ட் ப்ளஸ் சீ வாட்டர் இல்லைன்னாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ராக் சால்ட், கல் உப்பை தண்ணியில் போட்டு நம்ம வீடு துடைக்கிறனால வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேற்றிடலாம். அதே போல் இந்த குட்டி குட்டி டீ கப்ஸ் இருக்கும், பேப்பர் கப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ராக் சால்ட்டை ஃபில் பண்ணி பாத்ரூம்ஸ், அப்புறம் எந்த ரூம் நமக்கு ரொம்ப நெகட்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த ரூமில் வச்சு மந்த்லி ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த ரூமில் இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் அந்த ராக் சால்ட் அப்சர்வ் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும்போது நெகட்டிவிட்டியை நம்ம வெளியேற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 7, பூஜை மணி. அந்த காலத்துலலாம் வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம தாத்தா பாட்டிகள் முன்னோர்கள் எல்லாம் வீட்டில் மணி அடித்து பூஜை பண்ணாங்க. அந்த மணி சத்தத்துக்கு வீட்டில் எந்த மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் வெளியில் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற பரபரப்பான உலகத்தில் நம்ம யாரும் அந்த அளவுக்கு டைமும் இருக்கிறதில்ல. ஸோ ஒர்க்கிங் விமன்ஸ் அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற விமன்ஸாக இருந்தாலுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அஃப்கோர்ஸ் நிறைய ஒர்க் இருக்குது.
வீக்லி ஒன்ஸாவது அந்த ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது அந்த மணி அடிக்கிற சத்தத்துக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளார வரும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் வந்து 1 மந்த் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்துடும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதிகா சிவகுமார். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.